டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை இந்தியா வென்றிருக்கிறது. வங்கதேசத்திற்கு எதிரான போட்டியில் இந்தியா தன்னுடைய வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. கான்பூரில் நடைபெற்ற இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி கண்டுள்ளது. இது பற்றி கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஹரிஹரன் இணைகிறார். ஹரிஹரன், இதன் மூலமாக இந்தியா எந்த மாதிரியான வெற்றியை பதிவு செய்திருக்கிறது? சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளின் பட்டியலில் தொடர்ந்து இந்தியா முதல் இடம் வகிக்கும் நிலையில் இது பற்றிய மேலதிக விவரங்களை சொல்லுங்க. இந்தியா சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய வங்கதேசம் அணி 2 டெஸ்ட் கொண்ட தொடரில் விளையாடி வருகின்றது. முதல் டெஸ்ட் போட்டியில சென்னையில் நடைபெற்ற நிலையில அதுல இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில கான்பூர்ல நடைபெற்ற இந்த டெஸ்ட் போட்டியில முதல் 3 நாட்கள் முழுவதுமாக மழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. வங்கதேசம் அணி 3 நாட்கள் முடிவுல மழையால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவ்வப்போது ஆட்டங்கள் நடைபெற்ற நிலையில 3 நாட்கள் முடிவுல 233 ரன்கள் எடுத்து 10 விக்கெட்டில் இருந்து முதல் இன்னிங்ஸை முடிவெடுத்திருந்தது. 4வது நாள் இன்னிங்ஸ்ல இந்திய அணி முதல் இன்னிங்ஸை நேற்று தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில இந்திய அணியின் துவக்க வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் ஜெய்ஸ்வால் இருவருமே இந்திய அணிக்கு ஒரு அதிரடியான தொடக்கத்தை தந்திருந்தனர். நேற்று மாலையில இந்திய அணி 285 ரன்கள் 34 ஓவர்களுக்கு எடுத்திருந்தது. டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு அதிரடியான ஆட்டத்தை நேற்று இந்திய அணி நிகழ்த்திருந்தது. அதனைத் தொடர்ந்து 285 ரன்களுக்கு இந்திய அணி டிக்ளேர் செய்திருந்த நிலையில வங்கதேச அணி நேற்று களமிறங்கியது. நேற்று மாலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் வங்கதேச அணி 26 ரன்களை 2 விக்கெட் இழந்திருந்த நிலையில இன்று இறுதி நாள் ஆட்டம் நடைபெற்றிருந்தது. குறிப்பாக இந்த போட்டிக்கு ஆட்டத்தின் முடிவு கிடைக்குமா அல்லது கிடைக்காத என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருந்த நிலையில இன்று காலை 5ஆம் நாள் ஆட்டம் தொடங்கிய நிலையில 146 ரன்களுக்கு 10 விக்கெட்டுகளை இழந்து வங்கதேசம் அணி ஆல் அவுட் ஆகியிருந்தது. அதனைத் தொடர்ந்து 98 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற ஒரு இலக்குடன் இந்திய அணி களமிறங்கிய நிலையில இன்றைய போட்டியிலும் அதிரடியாக விளையாடிய இந்திய அணி 17 ஓவர்களில் இந்த இலக்கை எட்டியிருக்கிறது. குறிப்பாக இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நடைபெற்றிருக்கக்கூடிய அதற்கான புள்ளிப்பட்டியல்கள் நடைபெற்று வரும் சூழல்ல இந்திய அணி முதலிடத்தில் இருந்தது. இந்த போட்டியில முடிவு கிடைக்காமல் டிராவோ அல்லது தோல்வியிலோ முடிந்திருந்தால் இந்திய அணிக்கு புள்ளிப்பட்டியல பின்னடைவை சந்திருக்க ஒரு நிலை ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில முடிவுகள் கிடைக்க வாய்ப்பே இல்லாத ஒரு போட்டியில இந்திய அணி அதிரடியாக விளையாடி முடிவுகளை ஏற்றி இந்திய அணி டெஸ்ட் தரவரிசை பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் நீடித்து வருகின்றது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.